வெல்கம் பேக் டு our channel EV Challenge Store. இன்னைக்கு நம்ம பிரிஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி அது நல்லா சூடாகட்டும். ஓகே, நம்ம இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சிருக்கோம். பட்டாணி, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம். பிரிஞ்சி இலை, ஸ்டார், பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் தக்காளி பொடிசா நறுக்கி வச்சு, வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பட்டை லவங்கம் ஸ்டார்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், அப்போதான் இது சீக்கிரமாக வதங்கும். ஓகே, இப்போ நம்ம அரிசி வந்து இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் எடுத்துக்க போகிறேன். இதை 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி இதை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதை லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையான அளவு தான். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா ஐட்டம்ஸில் பிரியாணி மசாலாவும் தனியாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நமக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். கலருக்கு இப்போ நம்ம கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம எந்த அளவுக்கு எந்த டம்ளரில் சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு தண்ணி 2 மடங்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற வச்ச அரிசியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை காய்ஸ்.